நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் ரீசெண்டாக ஏபிஎஸ் வசதி கொண்டு வந்த ஒரு 6 பைக்குகளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் பைக் கேடிஎம் டியூக் 200cc. அதாவது ஒரு பல்சர் என்எஸை விட அப்பாச்சி 200cc பைக்கை விட பவர்ஃபுல்லான ஒரு பைக் தான் டியூக் 200. இருந்தாலுமே அந்த பைக்கில் ஏபிஎஸ் வசதி இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையாகவே இருந்துச்சு. அந்த குறையும் இப்போ தீர்ந்துருச்சு. இப்போ நார்மல் டியூக் 200cc பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 1,78,800 1,80,000 ரூபாய் வரைக்கும் வரும் ஆன் ரோடு ப்ரைஸு. ஏபிஎஸ் இல்லாத மாடல். ஏபிஎஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1,84,000 1,86,000 ரூபாய் வரைக்கும் ஆன் ரோடு ப்ரைஸில் கிடைக்கும். ரெண்டாவது பைக் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக். ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்திலே அதிகமாக விற்பனையாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைக்கு. கிளாசிக் பைக்குக்கு இப்போ நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிட்ருக்கு. கிளாசிக் 350cc. இதில் ஸ்டாண்டர்ட் ஏபிஎஸ் அப்படின்னு 2 வெர்ஷன் இப்போ வந்திருக்கு. ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1,69,000 1,72,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஏபிஎஸ் இருக்க வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1,75,000 1,78,000 ரூபாய் வரைக்கும் வரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் டியூக் 125cc. இந்த பைக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் வெர்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் தான் இது லான்ச் ஆனிச்சு. இப்போ ஏபிஎஸ் இல்லாமல் லான்ச் பண்ணிட்டு திரும்பி அடுத்த வருஷம் அப்டேட் கொடுத்தாகணும். அதற்காக ஒட்டுமொத்தமாக சேர்த்து இப்போவே ஏபிஎஸ் வெர்ஷனோடு களமிறக்கிட்டாங்க. 125cc பைக் தான். இருந்தாலுமே இந்த பைக்கோட விலை பார்த்தீங்கன்னா 1,35,000 1,40,000 ரூபாய் வரைக்கும் போகும். இருந்தாலுமே அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. 14.3 பிரேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். 125cc பைக்காக இருந்தாலுமே கூட 6 கியர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பணம் மற்றும் மைலேஜ் இது ரெண்டும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பைக் நல்ல ஒரு தேர்வு தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 500. கிளாசிக் 350க்கும் 500க்கும் வெளிப்புற தோற்றத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் கிடையாது. சிசி மட்டும்தான் அதிகம். கிளாசிக் 500cc பைக்லையுமே ஏபிஎஸ் வசதி கொண்டு வந்துட்டாங்க. 500cc பைக்கை பொறுத்த வரைக்கும் டியூவல் டிஸ்க் வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷனோட விலை 2,15,000 2,20,000 ரூபாய் வரைக்கும் ஆன் ரோடு ப்ரைஸில் கிடைக்கும். ஏபிஎஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2,32,000 2,35,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 5வது பைக் தண்டர்பர்ட் 350X. சமீபத்தில் தான் இந்த பைக்கும் லான்ச் ஆனது. சூப்பரான ஒரு பைக்கு. கிளாசிக் பைக்கை விட ஒரு லாங் டிரைவ்லாம் போகிறதுக்கு ஏற்ற ஒரு பைக் தான் தண்டர்பர்டு. இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷனோட விலை 1,77,000 1,80,000 ரூபாய் வரைக்கும் ஆன் ரோடு ப்ரைஸில் கிடைக்கும். ஏபிஎஸ் வெர்ஷன் 1,84,000 1,86,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தண்டர்பர்ட்லேயே 500X அப்படின்னு ஒரு பைக்கும் இருக்குது. அந்த பைக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் ஏபிஎஸ் வசதி கொண்டு வந்துட்டாங்க. நான் ஏபிஎஸ் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 2,30,000 2,35,000 ரூபாய் வரைக்கும் வரும். அதுவே ஏபிஎஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 2,45,000 2,50,000 ரூபாய் வரைக்கும் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனமும் ஏபிஎஸ் வசதியை தங்களோட பைக்குகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு பாதுகாப்பு வசதி. இந்த வீடியோவை பற்றின உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.